Hi friends, welcome to Sindhuja Vaisu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டைகோஸ் பக்கோடா தாங்க பார்க்க போறோம். நம்ம சாதாரணமா வீட்ல ஆனியன் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி முட்டைகோஸ் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டுக்க மாட்டோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். டேஸ்டியாவும் கிறிஸ்பியாவும் இருக்குங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸா இதை நீங்க கொடுக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும். இதோட ஒரு காஃபியோ டீயோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டைகோஸ் பக்கோடா செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பாதி முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் முட்டைகோஸ்லலாம் தண்ணி இருக்கும். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தெளிச்சிக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, அப்புறம் உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, அந்த எண்ணெயில் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கிறேன். அதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாக இருக்கும், அதனால் கை வைக்காதீங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறம் கையால் கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, அப்புறம் நமக்கு பஜ்ஜி மாதிரி இருக்கும். இந்த அளவு கலந்தாதான் நமக்கு பக்கோடாவுக்கு நல்லா வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக போடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, இப்போ எண்ணெயில் சேர்த்துறேன். இதே மாதிரி சின்ன சின்னதாக போடுங்க, நல்லா ஃப்ரை ஆகும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்பதான் கருகாமல் இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிருக்கு, மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கமும் ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி மிச்சம் உள்ள மாவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, முட்டைகோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.